காப்பியாவின் குரலாய் வாய்ஸ் ஆஃப் காப்பியாவில் இன்று நம்முடைய மொபைல் ஃபோன் வைத்தே நம்ம யூடியூப் வீடியோவை எப்படி லோட் பண்ணுறது, என்னெல்லாம் செட்டிங்ஸ் செய்தால் நம்மளுடைய வீடியோ அதிகமான வியூஸ் கொண்டு போக வைக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபோன் எடுத்துக்கோங்க, உங்கள் யூடியூப் லோகோவை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுடைய சேனல் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் சேனல் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆனோடனே கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்குது. உங்களுக்கு மேலே இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ போஸ்ட், லைவ், ஷார்ட், வீடியோ, இந்த 4 ஆப்ஷன் நம்ம காமிக்கும். 4மே நம்ம பயன்படுத்தக்கூடியது. எது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணி அப்பப்போ நம்ம அதற்கான வேலையை செய்ய போகிறோம். லைவ்னா லைவ், ஷார்ட்னா ஷார்ட்டு, போஸ்ட்னா போஸ்ட். இப்போ நமக்கு வீடியோ தேவை. வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் எந்த பகுதியில் வீடியோ சேவ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். நான் இன்ஷாட்டில் எடிட் பண்ணுவேன், அதனால் இன்ஷாட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் தேவையான வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக ரன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போடுங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த எடிட் சிம்பிள் தொட்டுட்டு இப்போ நம்ம தம்ப்நெயிலை மாற்றிடலாம். தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் தான் நம்ம வீடியோஸ் வியூ போகும், ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த ஃபைலில் நீங்கள் தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நான் இது வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் போட்டுடுங்க. இப்போ நம்மளுடைய தம்ப்நெயில் மாறிடுச்சு. இப்போ டைட்டில் எழுதணும். டைட்டில் வந்து புரிகிற மாதிரி தெளிவாக எழுதணும். குக்கிங் வீடியோனா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இது டீச்சிங்கிறதுனால கர்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கிளாஸ் 8 அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கிறேன். வாய்ஸ் டைப்பிங், கையில் டைப்பிங் எப்படினாலும் போடணும். டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது ஹேஷ்டேக் போட்டு எழுதுங்க. நாம் யூடியூப்பில் எப்படி நாம் தேடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். கர்சிவ் ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேஷ்டேக் எத்தனை நாள் ஹேஷ்டேக் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். முடிந்த வரைக்கும் ஒரு 8-9 ஹேஷ்டேக் உங்களால் கொடுக்க முடியும்னா ரீசனபிளாக கொடுங்க. குறைவாக தான் தேவைப்படுதுன்னா குறைவாகவே கொடுங்க. நம்ம தேவையில்லாமலும் அதில் எழுத வேண்டாம். இப்போ விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்குது. இதை மாற்றுறது ரொம்ப முக்கியம். அன்லிஸ்டடில் போட்டு வைக்கணும். 2 இல்லைருந்து 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம பப்ளிக்கில் போடணும். அப்போ தான் நம்ம வீடியோவை யூடியூப் கொண்டு போய் தேவைப்படுற நபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வைக்கும். இப்போ லொக்கேஷனில் இப்போ உங்கள் கண்ட்ரி எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அங்கே இருந்து நீங்கள் டைப் பண்ணி போடலாம். இல்லை உங்கள் ஊர், டிஸ்ட்ரிக்ட் பேர், ஸ்டேட் பேர் எது உங்களுக்கு காமிக்குதோ அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதை வந்து விட்டுற கூட செய்யலாம். இப்போ பிளேலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிடுங்க. 2-3 பிளேலிஸ்ட் கூட செலக்ட் பண்ணலாம். ஆல்டர்ட் கண்டென்ட் கிளிக் பண்ணும்போது ஆல்டர்ட் கண்டென்ட்டில் நோ போடணும். ஏன்னா இது நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட். நீங்கள் அடுத்தவங்களுடைய வாய்ஸோ வீடியோவோ கிளிப்ஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் போடணும். அதுக்காக தான் யூடியூப் இதை ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அறிமுகப்படுத்தி இருக்குது. இப்போ ஷார்ட்ஸ் ரீமிக்சிங். இந்த ஷார்ட்ஸ் ரீமிக்சிங்கில் அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்சிங், அலோ ஒன்லி வீடியோ ரீமிக்சிங், டோன்ட் அலோ ரீமிக்சிங். என்னுடைய ஷார்ட்ஸையோ வீடியோவோ குரலையோ நீங்கள் எந்த வடிவிலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா டோன்ட் அலோ ரீமிக்சிங் போட்டுடுங்க. இப்போ அடுத்து ஆட் பெய்டு ப்ரமோஷன் லேபிள். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எஸ் போடணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுடையது எந்த விதமும் ப்ரமோஷன் கிடையாதுன்னா நோ போட்டுடுங்க. அதிகமாக நம்ம நோ போடுற மாதிரி தான் இருக்கும். கமெண்ட்ஸில் வந்துட்டு ஆன். நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணுறதுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் வீடியோவாக இருந்தால் அதுவாகவே கமெண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே பேசிக் கிளிக் பண்ணி வைங்க. அதாவது ரொம்ப அனாவசியமான கமெண்ட்டாக இருந்தால் யூடியூபே அதை ஃபில்டர் பண்ணிவிடும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதுதான் எப்போவுமே காமன். அந்த 4 வெரைட்டி படித்து பார்த்து உங்களுக்கு எது தேவையோ பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுனா நீங்கள் ஆஃப் பண்ணி கூட வச்சிடலாம் கமெண்ட்டை. ஸோ கமெண்ட் செஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு காமிக்குது. உங்கள் வீடியோ எதை சார்ந்ததுன்றதை பார்த்து இதை கிளிக் பண்ணிவிட்டு போடணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சி வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் வீடியோ லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது லோட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-5 நிமிஷம் நம்மளுடைய டேட்டா பொறுத்து, வைஃபையா ஃபோன் டேட்டாவோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் யூடியூப் ஸ்டுடியோ அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ தெரியாது. ஏன்னா நம்ம அன்லிஸ்டடில் போட்டிருக்கிறோம், அதனால் இங்கே தெரியாது. அப்போ கீழே கண்டென்ட்டுன்ற வார்த்தை இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் வீடியோ லோட் ஆகிறது தெரியுது. இப்போ நீங்கள் ஏதாவது எடிட்டிங் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இங்கே போயிட்டு அந்த எடிட்டிங் சிம்பிளை தொட்டுட்டு தம்ப்நெயில் மாற்றுறது பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு என்னெல்லாம் மறந்துட்டீங்களோ அதை இப்போ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஏறி முடித்த உடனே தான் இதை காமிக்கும். இந்த டிஃபால்ட்டு தம்ப்நெயில் அது வேணால் நீங்கள் வைக்கலாம். நான் உங்களுக்கு மாற்றி காமிச்சிருக்கிறேன். இல்லை டிஃபால்ட்டு தம்ப்நெயில் எனக்கு பிடிக்கலை, நான் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயிலை சேஞ்சில் போயிட்டு கொண்டு வந்து மாற்றிக்கிட்டு டன் போட்டுடுங்க.
இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது மறந்துருந்தால் கூட செட் பண்ணிவிட்டு சேவ் போட்டுடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இது முடிச்சாச்சு. இந்த வீடியோ முழுவதுமாக லோட் ஆகி முடித்ததுக்கப்புறமா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், இதில் ஆடியன்ஸ் வந்து மேட் ஃபார் கிட்ஸுன்னு இருக்குது. இதை நான் வந்து மாற்றிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை காட்டுறேன். இல்லைனா ரெஸ்ட்ரிக்ஷனில் வெறுமனே மேட் ஃபார் கிட்ஸ் அது மட்டும் தான் காமிக்கும். மேட் ஃபார் கிட்ஸ் போட்டால் ரெஸ்ட்ரிக்ஷனில் அது காமிக்கும். பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷனில் மேட் ஃபார் கிட்ஸுன்னு காமிக்குது. இப்போ எடிட் போயிட்டு நான் அதை உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். நீங்கள் வேறு குக்கிங் வீடியோலாம் வேறு போடுறீங்கன்னா அது மேட் ஃபார் கிட்ஸு தேவையில்லை. ஸோ நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு போட்டுட்டேன். இப்போ வயதில் வந்துட்டு செகண்ட், நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய வீடியோ கிடையாது, எல்லாருமே பார்க்கலான்றதை நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷனில் நன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காப்பிரைட் இருந்தால் இங்கே காமிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் வீடியோ வந்து தெரியாது, ஏன்னா இன்னும் நாம் அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிக்கு மாற்றலை. இப்போ மறுபடியும் நான் கண்டென்ட்டுக்கு போகிறேன். போயிட்டு வியூ ஆல் போடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு அன்லிஸ்டட் இருக்குது. வியூ ஆல் போட்டுட்டேன்னா இப்போ உங்கள் வீடியோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை செய்யுங்க. இப்போ நம்ம எடிட் போயிட்டு இப்போ அன்லிஸ்டடை கிளிக் பண்ணுங்கள். பப்ளிக்கில் இப்போ மாற்றிடுங்க. ஸோ இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நம்ம பப்ளிக்கில் மாற்றினதுக்கப்புறம் இது சேவ் போட்டுட்டோம். டேஷ்போர்டு போட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ வந்துருச்சு. இந்த ப்ராசஸில் நீங்கள் எல்லா செட்டிங்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீடியோஸ் நல்ல வியூஸ் போகும். ஆனால் ஏற்றின உடனே சில தவறுகள் நாம் செய்வோம். அது என்னெல்லாம் தவறு, அதெல்லாம் என்ன தவறு செய்யக்கூடாது அதிக வியூஸ் போகிறதுக்கு, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் காப்பியா சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி.